ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் அத்தியாயம் கேண்டோ 9 அத்தியாயம் 14 புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் தலைப்பில் பதம் 11. மமாயம் ந தவேதி உச்சைஸ் தஸ்மின் விவதமானயோ பப்ரச்சோர் ரிஷயோ தேவா நைவோச்சே விரீடிதா துஷா. ஒன் பை ஒன் மீனிங். மம என்னுடையது, அயம் இது, குழந்தை, ந இல்லை, தவ உன்னுடையது, இத்தி இவ்வாறாக, உச்சை உரத்த குரலில், தஸ்மின் குழந்தைக்காக, விவதமானையோ இரு தரப்பினரும் சண்டை செய்யும்போது, பப்ரச்சு தாரையிடம் வினவினர், ரிஷய எல்லா ரிஷிகளும், தேவா எல்லா தேவர்களும், ந இல்லை ஏவ உண்மையில், உச்சே எதையும் கூறினால், விரீடித வெட்கத்தால், து உண்மையில், ச தாரை. டிரான்ஸ்லேஷன். ப்ரஹஸ்பதியும் சந்திரதேவனும் இது என் குழந்தை, உன்னுடையதல்ல என்று இருவருமே அந்த குழந்தையை உரிமை கொண்டாடினார்கள். எல்லா ரிஷிகளும் தேவர்களும் தாரையை பார்த்து இது உண்மையில் யாருடைய குழந்தை என்று கேட்டனர். ஆனால் வெட்கத்திற்குள்ளான அவளால் உடனே பதில் கூற முடியவில்லை. பதம் 12. குமாரோ மாதரம் பிராக குபிதோ அலீக லஜ்ஜயா கிம் ந வச்சசி அசத்விருத்தே ஆத்மாவத்யம் வதாசு மே. டிரான்ஸ்லேஷன். சரி, வேர்ட் பை வேர்ட் மீனிங். குமார குழந்தை, மாதரம் அதன் தாயிடம், பிராக கூறியது, குபித மிகவும் கோபம் கொண்டு, அலீக தேவையற்ற, லஜ்ஜையா வெட்கத்துடன், இம் ஏன், ந இல்லை, வச்சச்சி நீ கூற, அசத் விருத்தே கற்பிழந்த பெண்ணே, ஆத்மாவத்தியம் நீ செய்த குற்றத்தை, வத சொல், ஆசு உடனே, மே என்னிடம். டிரான்ஸ்லேஷன். குழந்தை பிறகு மிகவும் கோபப்பட்டு தன் தாயிடம் உடனே உண்மையை கூறும்படி கேட்டது. கற்பிழந்த பெண்ணே, உன்னுடைய தேவையற்ற வெட்கத்தினால் என்ன பயன்? உன் குற்றத்தை ஏன் ஒப்புக்கொள்ள மறுக்கிறாய்? உன்னுடைய ஒழுக்கக்கேட்டை பற்றி உடனே என்னிடம் சொல். பதம் 13. பிரம்மாதாம் ரக ஆஹூய சம்பிராக்ஷோச்ச சாந்தவயன் சோமஸ் இதி ஆக சனகை சோமஸ்தம் தாவத் அக்ரஹீத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். பிரம்மா பிரம்மதேவர் தாம் அவளிடம், தாரையிடம், ரக தனிமையான ஓரிடத்தில், ஆகூய அவளை நிறுத்தி, சம்பிராக்ஷித் விளக்கமாக விசாரித்தார், ச மேலும், சாந்தியவயன் அமைதிப்படுத்தி, சோமஸ்ய இந்த குழந்தை சந்திரதேவனான சோமனுக்குச் சொந்தம், இதி இவ்வாறு, ஆக அவள் பதிலளித்தாள், சனகை மிகவும் மெதுவாக, சோம சோமன், தம் குழந்தையின், தாவத் உடனே, அக்ரஹீத் பொறுப்பை ஏற்றார். டிரான்ஸ்லேஷன். பிரம்மதேவர் பிறகு தாரையை ஒரு தனிமையான இடத்திற்கு அழைத்துச் சென்று அவளை சாந்தப்படுத்திய பின் குழந்தை உண்மையில் யாருக்கு சொந்தம் என்று கேட்டார். அவளும் இந்த குழந்தை சந்திரதேவனான சோமனின் மகன் என்று மெதுவாக பதிலளித்தாள். சந்திரதேவனும் உடனே குழந்தையை தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 14 புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 11, 12, 13 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ் கி ஜெய்.